அவமானம் அது உங்களுக்கு ஒரு வெகுமானமாக எடுத்துக்கங்க. ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு நபர்னால நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டிருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, கோபப்படாதீங்க. இந்த அவமானத்தை வெகுமானமாக நீங்கள் எடுத்துக்கங்க. அது உங்களை வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போய் வைக்கும். யாரெல்லாம் வாழ்க்கையில் உயர்ந்த அந்தஸ்தில் உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஒரு காலகட்டத்தில் யாரோ ஒருத்தர்னால அவமானப்படுத்தப்பட்டவங்களாக தான் இருப்பாங்க. இந்த அவமானம் அப்படிங்கிறது நம்மளுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை ஏற்படுத்தும். ஒரு ஃபுட்பால் மைதானத்தில் ஒரு பால் வெறுமனே கடந்து அதை யாரும் மதிக்க மாட்டாங்க. எப்போ அந்த பால் கோலை நோக்கி போகுதோ அப்போ தான் அந்த பாலுக்கு மதிப்பு. அதனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெறுமனே இருப்பீங்க. அப்போ உங்களை யாராவது ஒருத்தர் அவமானப்படுத்திட்டாங்கன்னா அந்த அவமானம் உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஏற்படுத்தி உங்களுடைய கோலை நோக்கி நீங்கள் முன்னேறி செல்றதுக்கு அவங்க ஒரு உந்துகோலாக இருப்பாங்க. அவமானப்படுத்திக்கிட்டாங்க நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் பாசிட்டிவ் எனர்ஜி எடுத்து நீங்கள் முன்னேறி செல்லுங்க. இகழ்ந்த வாயே புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு காலம் வரும். அப்போ நினைப்பீங்க இவங்க இப்படி அவமானப்படுத்தினால தான் நம்ம இந்த நிலைமைக்கு வந்தோம் அப்படின்னு. எனவே ஒவ்வொரு அவமானத்தையும் இறைவன் கொடுத்த வெகுமானமாக நீங்கள் நினச்சி வாழுங்க. வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற்றுவீங்க.